ஏன் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி உருவானுச்சு அப்படின்றது இந்தியாவுடைய சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி சூரியகாந்த் அவர்கிட்ட ஒரு வழக்கு வருது. ஒரு அட்வொகேட் வந்து எனக்கு சீனியர் லாயர் அப்படின்ற டெசிக்னேஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அது சம்பந்தமான வழக்கு. சரி, இவர் வந்து அதில் கருத்து சொல்லும் பொழுது என்ன சொல்கிறார் அப்படின்னா, நிறைய பேர் இப்போ வந்து படிச்சுட்டு ஃபேக் சர்டிஃபிகேட்லாம் வச்சுருக்காங்க, அதாவது போலி சான்றிதழ்கள்லாம் வச்சுருக்காங்க. நிறைய பட்டதாரிகள் படித்து முடிச்சுட்டு அவங்க வந்து காக்ரோச்சஸ் மாதிரி, கருப்பாம்பூச்சி மாதிரி அங்கங்கே இருக்காங்க. பேராசைட்ஸ் மாதிரி, பேராசைட்ஸ்னால் ஒட்டுண்ணி மாதிரி, அடுத்தவங்களுடைய ரத்தத்தை உறிஞ்சி வாழ்கிறது, அந்த மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது என்ன சொல்கிறாருன்னா, ஒரு தொல்லை மாதிரி எங்கே பார்த்தாலும் கருப்பாம்பூச்சி இருக்குது, அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளத்தை அவர் அப்படி சொல்கிறாரு. அவங்களாம் என்ன பண்ணுறாங்க, அன்எம்ப்ளாய்டு யூத்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சோஷியல் மீடியாவில் வந்துடுறாங்க, ஆக்டிவிஸ்ட்னு சொல்லிக்கிறாங்க, கேள்விக்கு ஆர்டிஐ, நம்ம ஆர்டிஐ ஆக்டிவிஸ்ட்னு சொல்லிக்கிறாங்க. இப்படிலாம் அவங்க சொல்லிக்கிட்டு எங்கே பார்த்தாலும் இருக்காங்க, காக்ரோச்சஸ் மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. இது ஒரு பெரிய பிரச்சனையான பிறகு நான் அப்படி சொல்லலை, மீடியா என்ன தப்பாக சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பின்வாங்கினார். அவர் அப்படி சொன்னது, அவரே சொன்ன அந்த வீடியோலாம் சோஷியல் மீடியாவில் வந்துச்சு. ஸோ அதனால் வந்து அந்த காக்ரோச்சஸ் அப்படின்னு அவர் சொன்னார் இல்லைங்களா, அந்த வார்த்தையை எடுத்துக்கிட்டு இது வந்து காக்ரோச் ஜனதா பார்ட்டி, நாங்கள்லாம் கருப்பாம்பூச்சிகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு வேலை இல்லாத இளைஞர்கள், அன்எம்ப்ளாய்டு யூத், அது மாதிரி இருக்கக்கூடிய இளைஞர்கள் நாங்கள் எல்லாம் ஒன்று சேர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அபிஜித் தீப்கே அவர் வந்து அமெரிக்காவில் மகாராஷ்டிராவை சேர்ந்தவர், இப்போ அமெரிக்காவில் பாஸ்டன் யூனிவர்சிட்டியில் படிச்சுக்கிட்டு இருக்கார். அங்கேருந்து அவர் ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் ஆரம்பித்து சிஜேபி, பிஜேபி மாதிரி சிஜேபி அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. ஆரம்பித்த சில நாட்களில் பல மில்லியன் ஃபாலோவர்ஸ் வராங்க. அதான் 22 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வந்த உடனே இந்திய நாடு மட்டும் இல்லை, உலக நாடுகளே அதை திகைப்பா, கட்சியில் ரெஜிஸ்டர் பண்ணுறது கூட லட்சக்கணக்கில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க ஒரு வெப்சைட்டில். ஆமாம், வெப்சைட்டில் வந்து மெம்பர்ஷிப், அதுலேயும் லட்சக்கணக்கான பேர் வந்திருக்காங்க. இது வந்து உலக நாடுகளுடைய கவனத்தையே ஈர்த்துச்சுன்னா இவ்வளோ பேர் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கு வந்து பிஜேபி என்ன சொன்னாங்க அப்படின்னா, நிறைய பேர் பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள்லாம் அதில் லைக் போட்டு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த முயற்சிக்கும் ஆன்டி நேஷனல், பாகிஸ்தானுக்கு பாகிஸ்தான் தான் பின்னாடி இருக்குதுன்றது தான் சொன்னாங்க. நம்ம அப்படின்னு அவங்க அதே முத்திரையை இவங்களுக்கும் குத்துறதுக்கு முயற்சி பண்ணாங்க. அந்த பக்கத்தையே, அந்த இன்ஸ்டாகிராம் பேஜை முடக்கினாங்க, எல்லாமே அதை இது பண்ணி அதோட முடிஞ்சிடும் அப்படின்னு சொன்னாங்க. அதில் நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி இது வந்து ஆன்லைனில் தான் இருக்கும், இது வந்து கிரவுண்டில் வராது, இது வந்து அதோட முடிஞ்சு போயிடும் அப்படின்றது தான் பல பேருடைய, பிஜேபியை சேர்ந்தவருடைய கருத்தாக இருந்துச்சு. இது வந்து களத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் கூட சிஜேபி, காக்ரோச் பார்ட்டி சார்பாக போராட்டங்கள்லாம் நடந்துச்சு. ஆனால் அந்த சிஜேபி அதிகாரப்பூர்வமான போராட்டமாக அறிவித்தது இன்னைக்கு தான்.